அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாலோ டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி முட்டை மிளகுத்தூள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டை நம்ம பொரிக்கும் போதோ, ஆஃப் ஆயில் போடும்போதோ, ஆம்லேட் போடும்போதோ வெறும் மிளகும் உப்பும் மட்டும் சேர்த்து செய்யாமல் அது கூட சில பொருட்களையும் சேர்த்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். வாங்க இப்போ அந்த தூளை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு காஞ்ச மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேங்க. நல்லா காஞ்சிருக்கணும். கொஞ்சம் பெரிய ஜாராக எடுத்துக்கிறேங்க. அப்போ தான் பவுட்ருலாம் மேலே வராமல் இருக்கும். 150 கிராம் மிளகு, 100 கிராம் ஜீரகம், 50 கிராம் சோம்பு, 1 ஸ்பூன் உப்பு, தூள் உப்பு போட்டாலும் சரி, கல் உப்பு போட்டாலும் சரி, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக பவுட்ரு பண்ணணும்னு தேவையில்லை. லைட்டாக சரசரப்பாக இருந்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் முட்டையில் தூவி விடும்போது. இப்போ பவுட்ரு பண்ணிட்டு வந்ததை ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறட்டும். இந்த தூள் முட்டை பொரியலுக்காக இருந்தாலும் சரி, ஆஃப் ஆயிலுக்காக இருந்தாலும் சரி, ஆம்லேட்டுக்காக இருந்தாலும் சரி, முட்டை அவிச்சு மசாலா போடுறது, அப்புறம் ஈரல், கறி எது செய்கிறதா இருந்தாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது இருந்துச்சுன்னா நல்ல மணமாகவும் இருக்கும். நம்ம முட்டையெல்லாம் பொரிக்கும் போது வாய்வை கலைக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தானது. இது மாதிரி வீட்டிலையே செஞ்சு வச்சுக்கிறோங்க. கடையில் மிளகுத்தூள் வாங்காமல். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆற வச்சுட்டு இதை ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.